வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாருமே நல்லாவே இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நைட்டுக்கு இட்லி, கார சட்னி, அப்புறம் குட்டி தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி அரைக்க போகிறோம். அப்படியே நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு, குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? நம்ம இப்போ தான் இட்லிலாம் செய்ய போகிறோம். காட்டில் நிறைய வேலை இருந்துச்சா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க அப்படியே வெளியில் காத்தோட்டமாக உட்காந்து வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம். என்ன மஞ்சுமா பண்ணிட்டு இருக்கீங்க? பூ தனியா மொக்கு தனியா பண்ணிட்டு இருக்கேம்மா. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? பூத்த பூ நிறைய இருக்காட்டுக்கு. ஆமாம்மா. சரிதான், தனித்தனியாக பொறுக்கிட்டு வந்துருக்கணும்ல மஞ்சுக்கிட்டே. இல்லைம்மா, தனித்தனியாக தான் பொறுக்கிட்டு வந்தேன். குண்டா ஆயா வேணும்னு கேட்டாங்களா, சரின்ட்டு அவசரத்தில் கொட்டிட்டேன். எல்லாம் ஒன்றா கொட்டி விட்டியா? ஆமாம்மா. சரி, பொறுக்கி வைக்கிறீங்களா? இது கோம்பு பாரு, ரொம்ப சின்னதாக இருக்கு. நான் வந்து கட்டி தட்டுமா? சரிம்மா. சரி, இதை பொறுக்கி வை, நான் சட்னி அதுக்குள்ளே அரைச்சிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு வரேன். சரி சாமி. மலை மேலே உச்சியில் நம்ம வரதராஜ பெருமாள் கோவிலில் அவ்வளோ பிரகாசமாக இன்றைக்கி வெளிச்சம் தெரியுது. சுற்றி பார்க்கும்போது, இருட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தெரியுதா என்னன்னு தெரியல உங்களுக்கு. ஏன்னா நம்ம எப்பயுமே காட்டிலே தான் சின்ன பிள்ளையிலேருந்து இருந்ததுனால நமக்கு பயம் தெரியல. பகலில் பார்க்குறத விட இருட்டில் நல்லா அப்படியே நிலா வெளிச்சம் தெரியல. இருந்தாலும் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இயற்கையாக அப்படியே காற்று வாங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. இயற்கை காட்சிகள்னாலே ரொம்ப அப்படியே இந்த இயற்கையோடு சேர்த்து இந்த காற்று வாங்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள், நம்ம மட்டும் கோழி குஞ்சு கத்திகிட்டே இருந்துச்சேன்னு பார்த்தேன். அவங்க அம்மாவை விட்டு தனியாக இருக்காங்க. ஏ சாமி, அம்மா கூட போல. அக்காங்கெல்லாம் வீட்டில் என்ன சமைச்சிருக்கீங்க? ஏன்னா நம்ம மட்டும் நம்ம வீட்டு சமையலே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் என்னென்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்கள். கார சட்னி எப்படி அரைக்கிறது, அத்தை எப்படி செய்வாங்கன்னு கேட்டிருந்தீங்க. நம்மளும் வாங்க இன்றைக்கி செய்யலாம். கொஞ்சம் தக்காளி, உப்பு, கொஞ்சம் பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே அரைச்சா நம்மளும் கார சட்னி ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் அத்தை இப்படி தான் செய்வாங்க. நீங்கள் எப்படி செய்வீங்கிறதையும் சொல்லுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நம்ம எப்பயுமே அம்மியில் தான் அரைப்போம். இப்போ நைட் ஆகிடுச்சா அந்த அம்மி இருக்கிற சைடில் வந்து இருட்டாக இருக்கும். சரி, இங்கேயே அரைச்சிடலாமேன்னு அரைச்சாச்சு. அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்மளும் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வணக்கி விட்டுடலாம். அப்படியே நம்மளும் வெங்காயம் தக்காளி எல்லாம் கீழே போட்டு ஒரு அரை வரைச்சிடலாம். நம்ம வீட்டு குட்டி தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து தக்காளி சட்னி அரைச்சிட்டோம். அப்படியே கார சட்னி, இட்லி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க அப்படியே வெளியில் போய் உட்காந்து காத்தோட்டமாக சாப்பிட்லாம். நானும் அவங்களாட்ட சின்ன பிள்ளையாக இருக்கப்ப இப்படி தான் உட்காந்துட்டு அப்படியே நிலாவை பார்த்துக்கிட்டே நிலா சோறு சாப்பிடுவோம். இப்போ அந்த ஞாபகம் வருது பற்றியா? வெளியில் எவ்வளோ காத்தோட்டமாக இருக்கு. வாங்க நம்மளும் இன்றைக்கி வந்து இட்லி, அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி போட்ட சட்னி, கார சட்னியோட இன்றைக்கி ஒரு நைட்டு சாப்பாடு சாப்பிட போகிறோம்.
அப்படியே இயற்கையான சூழ்நிலையில் இந்த நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இந்த இயற்கை காற்றோடு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கு. வாங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்லாம். என்ன அக்காங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிவிட்டு காமிச்சிட்டு நானே சாப்பிட்றேன். அதான் ஒரு மனசுக்கு ஒரு வருத்தம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வாங்க. நம்ம வீட்டில் இன்னும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே செஞ்சு தரோம். ஐயா நிலாவுக்கு ஒரு கதை சொல்லியா? சரிப்பா சொல்கிறப்பா. நிலா எங்கே போனேன், மாங்காய் வாங்க, மாங்காய் எதற்கு, ஊறுகாய் போட, ஊறுகாய் எதற்கு, சோறு சாப்பிட, சோறு எதுக்கு, உடம்பு வளர்க்க, உடம்பு எதுக்கு, வீடு கட்ட, வீடு எதுக்கு, பிள்ளை வளர்க்க, பிள்ளை எதுக்கு, ஈச்சம்பாயிலே இருந்து விளையாடும், தாளம்பாயிலே பறந்து விளையாடும், கோரப்பாயிலே கொஞ்சி விளையாடும். போதுமாப்பா? கடைசியில் நம்ம இன்றைக்கி பாயில் நல்லா கோரப்பாயிலே கொஞ்சி சாப்பிட்றோம். பரவாயில்ல, நமக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஆயாவும் ஒரு கதையை சொல்லிட்டாங்க. அதுதான் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தால் இந்த மாதிரிலாம் கதை சொல்கிறதெல்லாம் கேட்கணும். நமக்கு தான் எப்பயா ஒரு டைம் தான் ஆயா கதை சொல்கிறாங்கல்ல. அப்போ ஆயா இனிமேல் ரெகுலராக இதே மாதிரி உட்கார வச்சு டெய்லி கதை கேட்போம். கண்ணே, இதுக்கு ஒரு கதை வெடிக்காத ஒன்று போடுற சொல்கிறியா? பூரசம் பூத்து கிடக்குது பொறுக்க நேரமில்ல, ராஜா மாவை புனையிட்டு போகிற அழைக்க நேரமில்ல. என்ன முழிக்குது? இட்லி போடு பையனுக்கு. கண்ணே நீ சொல்லு கண்ணே. ஒன்று நட்சத்திரம், அதுக்கு எனக்கும் தெரியல. நிலாவா? நிலா தானே. ஒருத்த ஆளுக்கு ஒன்று ஒரு வீடு இது சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன் நட்சத்திரம்னு சொல்லிட்டு. அத்தை நான் ஒரு கதை கேட்கவா? விடுகதை தான். அப்பா சொரியன், அம்மா சடைச்சி, புள்ள சக்கரை கட்டி. தெரியலையே. மாங்காவா? மாங்காவா? மாங்காய் இல்லை, தேங்காய். அந்த பழம் வருஷத்துல ஒரு டைம் தான் பழுக்கும். பலாப்பழம். எப்ப பார்த்தாலும் அதுதான் உண்மை. பலாப்பழம் தான் அது. வருஷத்துல ஒரு டைம் கரெக்டா பலாப்பழம் மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சா? அவ்வளோதாங்க. அப்படியே மஞ்சு குட்டிமாக்கு பூவும் கட்டியாச்சு. பாருங்கள், நம்ம செடி பூ இது பக்கத்து வீட்டுக்கார அக்கா கொடுத்தது. எல்லாமே கட்டிட்டேன். சரிங்க, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.